அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாஸ் புவர் இன்க்ரீசிங்லி ரிசார்ட்டிங் டு இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்தியாவோட புவர் பீப்புள்ல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் ஒரு 95% மேலேயே நம்ம அவங்கள ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். லைக் அவங்க கிட்ட அந்த பேங்கிங் ஹேபிட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஜன்தன் யோஜனா அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இல்லையா? ஸோ அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு எல்லா பீப்புளுக்குமே வந்து எல்லா புவர் பீப்புளுக்குமே குறிப்பா ப ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அவங்கள பேங்கிங் செக்டாருக்கு இந்த பேங்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி டிஜிட்டலாவுமே அவங்க யுபிஐ யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம அவங்கள டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு செட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டா இருந்தாலும், அதன் பிறகு பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புவர் பீப்பிள் அதிகமா கடன்கள வந்து வாங்குறது, ஃபார்மல் சோர்சஸ தாண்டி இன்ஃபார்மல் சோர்சஸ் தான் அதிகமா கடன்கள வாங்குறாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க இங்க. அதான் இந்தியாஸ் புவர் இன்கிரீசிங்லி ரிசார்ட்டிங் டு இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட். ஓகேவா? இப்ப ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட், இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்னா என்னங்கிற ஒரு வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்னா நம்ம அஃபிஷியலா பேங்க்ல போய் ஒரு கடன் வாங்குறது. இல்ல அரசாங்கம் குடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், எஜுகேஷன் லோன் அந்த மாதிரியான விஷயங்கள், அது எல்லாமே ஃபார்மலா ஒரு பேங்கிங் செக்டார்ல நம்ம வாங்குறதா இருக்கு. ஓகேவா? இதுவே இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு சின்ன சின்ன கடன்கள வாங்குவோம். கந்து வட்டிக்காரவங்க கிட்ட நம்ம கடன் வாங்குவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நெறைய அன்ரிஜிஸ்டர்டா இருக்கக்கூடிய ஆப்ல கடன் வாங்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? ஆப் பேஸ்டு கடன்லாம் பாத்தீங்கன்னா, அதிகமான வட்டி போடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த அவசரத்துக்கு தேவைக்கு அந்த மாதிரி அதிக வட்டியில கடன்கள் வாங்கிட வேண்டியது. அதுக்கப்புறமா திருப்பி கட்டுறப்ப தான் அதனுடைய வழி அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அடுத்தது மணி லெண்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா, அதிகமான வட்டியில கடன்கள குடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கதான் செய்றாங்க. இந்த மாதிரி புவர் பீப்பிள் ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ட தாண்டி இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ட நோக்கி அதிகமா போறாங்கன்றது குடுத்திருக்காங்க. அப்ப எதனால இந்தியன் புவர் பீப்பிள் இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ட நோக்கி போறாங்க? அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவா இந்த ஏழை மக்கள் வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா தான் இருக்கும். திடீர்னு ஒரு ரூ. 5,000 தேவைப்படும். திடீர்னு ஒரு ரூ. 10,000 தேவைப்படும். ஓகேங்களா? அப்ப இந்த ரூ. 5,000 ரூ. 10,000க்கு நம்ம ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ட நோக்கி போகவே முடியாது. தேடவும் முடியாது. கிடைக்காது அது. ஓகேவா? இப்ப திடீர்னு ரூ. 5,000 தேவைப்படுறப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ்காரவங்கள கூப்பிட்டு தான், இந்த மாரி ஒரு ரூ. 5 தேவைப்படுது, ரூ. 10 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அதுக்கு அவங்க வட்டி போடுவாங்க. ரூ. 10,000 வாங்குறோம் அப்படின்னா, அத ரூ. 12,000 திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்கள்ல. அந்த மாதிரிலாம் வட்டி போடக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. சோ, நமக்கு தேவைப்படக்கூடிய கிரெடிட்டோட அளவு கம்மியாகறப்ப, நம்ப எங்க இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ட நோக்கி அதிகமா போக ஆரம்பிப்போம். இதுவே அதிகமான எனக்கு ஒரு ரூ. 20,00,000 கடன் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப, நான் என்ன பண்ணுவேன், பேங்க்ல போய் லோனுக்கு விசாரிக்க ஆரம்பிப்பேன். ஆனா எனக்கு ரூ. 20,000 ரூ. 10,000 தான் கடன் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப, நான் இந்த இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ட நோக்கி தான் போக ஆரம்பிப்பேன். இல்லையா? சோ, அந்த ஒரு நீட வந்து நம்ப அட்ரஸ் பண்ணணும். அத எப்படி அட்ரஸ் பண்ண போறோம்? அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். சோ, இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் தான். அந்த காலத்துல இருந்தும் இருக்கதான் செய்யுது. இந்த காலத்திலயும் அது இருக்கதான் செய்யுது. அந்த ஸ்மால் அதாவது கம்மியான காசு தேவைப்படுறப்ப தான் இந்த இன்ஃபார்மல் சோர்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது உள்ள வருது. அதுவே ஒரு டெப்ட் ட்ராப்பா நம்மளையும் மாட்டி விட்டுரும். சரிங்களா? சோ, அததான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா ஜிஞ்சி ஃபோர்ட் நேம்ட் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ, ஜிஞ்சி ஃபோர்ட் அதாவது நேத்து நம்ம பார்த்திருந்தோம். இந்தியாவுடைய 44வது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா மராத்தாவோட மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். சோ, இந்த மராத்தாவோட மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்னு பார்க்கறப்ப மொத்தம் ஒரு 12 கோட்டைகள தான் சொல்றாங்க. ஓகேவா? ராஜ்கட், ரைகட், பிரதாப்கர், விஜயதுர்க், அ சிவனேரி இந்த மாதிரி ஒரு 12 கோட்டைகள சொல்றாங்க. இதுல 11 கோட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா, மகாராஷ் மகாராஷ்டிரால இருக்கு. ஒரே ஒரு கோட்டை மட்டும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கு. அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோட்டை தான் ஜிஞ்சி கோட்டை. அதாவது ஜிஞ்சி ஃபோர்ட்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. செஞ்சி கோட்டை அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம சொல்லுவோம். எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல வந்து இருக்கு இந்த செஞ்சி கோட்டை. சரியா? சோ, இந்த செஞ்சி கோட்டையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த செஞ்சி அப்படிங்கிற பகுதியே பல்வேறு மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த செஞ்சி கோட்டை அப்படிங்கிறத கட்டினது யாருன்னா, ஆனந்த கோன் ஆஃப் கோனார் டைனாஸ்டி 1200 CE. சரியா?
ஆனந்த கோன் அப்படிங்கிறவர் தான் இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டியிருக்கிறார். ஓகேவா? சோ இந்த வரலாற்று படி பார்க்கிறப்ப சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு, பிஜப்பூர் சுல்தான்கள், அதன் பிறகு மராத்தியர்கள், மராத்தியர்களுக்கு பிறகு இந்த கர்நாடிக் நவாபுகள், அடுத்ததா பிரெஞ்சுக்காரர்கள், அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரவங்க, இந்த மாதிரி பல்வேறு ஆட்கள் கையில இருந்ததுதான் இந்த செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறது, செஞ்சி அப்படிங்கிற பகுதி இல்லையா? சோ முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு டேட்டாவை பார்த்து வச்சுக்கோ. ஆனந்த கோன் ஆஃப் த கோனா டைனஸ்டி 1200 சி. இதை தாண்டி இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எந்த ஃபோர்ட்டை நம்ம ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட்ன்னு சொல்றோம்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய செஞ்சிக்கோட்டையை தான் ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல வந்து யூ ஷேப்டு சீட்டிங்கை வந்து அடாப்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுல நான் நிறைய கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து கன்வென்ஷனலா இருக்கை முறை தான் வந்து பயன்படுத்த முடியுது. யூ ஷேப்டு சிட்டிங் அப்படிங்கிறப்ப இப்ப நார்மலா இங்கிட்டு ஒரு 4 பெஞ்சு போட்டிருப்பாங்க, இங்கிட்டு 4 ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு முறைக்கு பதிலா இப்படி போடுறது பெஞ்சஸ் ஒரு செமி சர்க்கிளா போடுறது. ஓகே, இங்க வந்து கிளாஸ் டீச்சர் வந்து நிற்பாங்க. ஓகேவா? இங்க வந்து நின்று அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நடத்துவாங்க. ஸோ தட் லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த ஒரு நடைமுறையில இருக்க ஒரு செமி சர்க்கிளா போடுறப்ப சரியா? இருந்தாலும் எந்த அளவுக்கு ஃபீஸிபிளா இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா ஒரு ஸ்கூல்ஸ்ல வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கப்ப, ஸ்டூடெண்ட் கவுண்ட் அதிகமா இருக்கப்ப இது பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? ஒரு பைலட் பேசிஸா தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஸ்டில் எப்படி அது மூவ் ஆன் ஆகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா இன்றைய நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள் அப்படின்னா அவ்வளவுதான். நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி.